இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் போகாமல் ஒரு கிரகமும் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், வாழ்க்கையில் எது மாதிரி ஒரு சம்பவங்கள் நமக்கு முன்னாடி உருவெடுத்து நிற்க போகிறது, எது மாதிரி ஒரு கர்ம பலன் நமக்கு செயல்பட போகிறதுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ஸோ கன்னிராசிக்காரங்க நிறையா உத்வேகமாக செயல்பட்டு இந்த மாதத்தில் நிறையா விஷயங்களை அவங்களுக்கு சாதகமாக செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்கிறது மறந்துடக்கூடாது. உச்ச குருவாக இருந்து 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது லாபங்கள் எடுக்கக்கூடிய படலம் வந்துருச்சு. இதுவரைக்கும் எவ்வளோ முதலீடுகள் செய்து எவ்வளோ முயற்சிகள் செய்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதலீடு செய்த தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அதிகமான வேலை இன்புட்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேலையில் இருக்கிற உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, அதோட ரிவார்ட்ஸ், அதோட அனுபவங்கள், அதோட பெனிஃபிட்ஸை அனுபவிக்கக்கூடிய ஒரு படலத்தில் இந்த ஜூலை மாதம் ஒரு அடிப்படையான ஒரு மாதமாக இருக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார், தவறு இல்லை. 8க்கு தள்ளி இருக்கிறதுனால 8ஆம் இடத்து வேலை செய்யாமல் 3ஆம் இடத்து வேலை தான் செய்ய போகுது. அதுவும் நல்லது. ராஜோகாதிபதி ஆகிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்க போறாரு, அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர போறாரு. இது எல்லாமே நல்லது. சனியே 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவது நல்லது. ராகு 6ல் இருக்கிறது, கேது 12 இருக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு அருமையான ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ கன்னிராசிக்காரர்கள் போன ஒரு வருடமாக கஷ்டப்பட்ட ஒரு அமைப்புக்கு இந்த ஜூலை மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம், அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு வரக்கூடிய லாபங்களும் செய்த முயற்சிக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக வரக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு டியூரேஷன்ல இந்த ஜூலை ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷனை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ராசி அதிபதி வக்ரமாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட பெரும் 4 வாரத்தில் ஆல்மோஸ்ட் 3 வாரம் அப்படி இருக்கிறது நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் 11ஆம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்திருக்கிறது நம்ம நல்லது. ஸோ பல விஷயங்கள், பல முயற்சிகள் நீங்கள் செய்திருக்கலாம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2026 பல முயற்சிகள் செய்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நிறையா போயிருக்கும். ஆனால் இந்த மாதம் கைக்கு வந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறதுங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, குரு வைத்து சொல்லுவதும், மாதம் மாறக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியனை வைத்து நாம ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக கன்னிராசிக்கு சொல்றோம். ஆனால் துல்லியமாக நம்ம பார்க்கணும்னா, நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத சிங்க் பண்ணி, அதே மாதிரி இப்போ இமீடியட் பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசென்ட் என்ன வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ஒரு கிரகம் என்னென்ன டிகிரியில் இருக்குதுங்கிறதை துல்லியமாக கணிச்சு, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்போ நடக்கக்கூடிய தசைகள் அந்த லக்னத்துக்கு யோகரா இருக்காரா, எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பா போயிட்டு இருக்கு, உங்களுடைய கன்னிராசியில பிறக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய நீங்க அஷ்ட நட்சத்திரமா அல்லது சித்திரை நட்சத்திரமா அல்லது உத்திர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அந்த கிரக அமைப்புகள் எப்படி உங்க ஜாதகத்துல இருக்கு, ஸ்தானபலம், திக்பலம் எப்படி இருக்கு, எந்த கிரகம் யோகமான அமைப்புல இருக்கு, எந்த கிரகத்துல இருக்கக்கூடிய துறையில நீங்க போனீங்கன்னா விசேஷமா ஜெயிக்க முடியும், எளிதா ஜெயிக்க முடியும், எந்த நேரத்தில் நமக்கு நல்ல நேரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்த்து எந்தவித மூட நம்பிக்கைகள், பரிகாரங்கள், அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்ம கர்மா எப்படி செயல்படுது, நமக்கு பாஸ்ட் ஒத்து வருதா, இப்போ ப்ரெசண்ட் எப்படி இருக்கு, நம்மளுடைய சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதில் எந்த சாய்ஸ் எடுக்கிறது நமக்கு கரெக்டாக வருது, இது பாஸ்டோட ஒத்து செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம் லைன்ஸ், எந்தெந்த நேரத்தில் எது செய்ய முடியும், எந்த நேரத்தில் வேலையை மாற்றலாம், எந்த நேரத்தில் நெக்ஸ்ட் உயர்வு நமக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் நம்ம உள்நாட்டுக்கு போகலாம், எந்த நேரத்துக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு, எந்த நேரத்தில் நமக்கு ஒரு உத்தியோக உயர்வு இருக்கு, எந்த புக்தி நமக்கு அடுத்த வர புக்தி நமக்கு யோகமா இருக்கா, எது மாதிரி விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மாதிரி பெனிஃபிட் வருங்கிறத வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தரோ அல்லது தொழிலதிபர்களோ பெரும் முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை எந்த தருணத்தில் நம்ம எடுக்கலாம், அது வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற செயல் விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டு வாழ்க்கையில திட்டமிட்டு நம்ம செயல்படும் பொழுது நிறைய நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம், தேவையற்ற விஷயங்களை பண்ணி மாட்டிக்கிறோம். ஒரு ஒரு தப்புக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது என்ன மாதிரி விலை? ஒன்றா டைம் வேஸ்ட்டு, 2 இயர்ஸ் என் வாழ்க்கையில் போயிடுச்சு சாமி, அல்லது இவ்வளோ பணம் நஷ்டம் ஆயிடுச்சு, இது தேவையற்ற மன உளைச்சல்லாம் போய் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா? அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம வந்து தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம முடிவுகளை எடுத்து, அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, காதல் விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த துறை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு உள்நாடு எது மாதிரி விஷயத்துல போகலாம், தொழிலில் போகலாமா, வேலையில போகலாமா, எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம், அது மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி, உடல்நல கோளாறுகள் எப்போ சரியாகும், எப்போ எது மாதிரி விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி இருக்கு நம்மளுடைய குணச்சத்ரு பாவம் எப்படி இருக்கு, வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்கு, அதையெல்லாம் எப்போ தீரும், நமக்கு பூர்வீக சொத்து வருமா, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம வந்து டக்குன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், எப்போ கடன்களை அடைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வயதினருக்கும் தகுந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், முடிவெடுக்க முடியாத தருணங்கள், எந்தெந்த மாதிரி நேரத்தில் எது பண்ணுறது நல்லது, நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மத்தை எப்படி பார்க்குறோம். தசைங்கிறது வருட கணக்கில், புக்திங்கிறது 3 வருடம் 2 வருடம் அப்படிங்கிற மாதிரி, புக்தி அந்தரங்கிறது 4 மாதம் 6 மாதங்கிற மாதிரி, சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். ஸோ இதெல்லாம் பிரித்து பார்த்து ஒரு விஷயமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு, பாஸ்ட் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தீர்க்கமான சில முடிவுகள் கிளாரிட்டி மூலமாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை எளிதில் வாழ்க்கையில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார், கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம், இந்த புதன் பகவான்
பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதத்துல மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையும், அடுத்து 10ஆம் இடத்துல சூரியன் 11ஆம் இடத்துல சூரியன் பெயர்ச்சியாகி வருகிறார், 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன், இந்த மாதிரியான நிறைய கிரகங்களின் சேர்க்கை பெயர்ச்சிகள் இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். உங்களுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றம் அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சுய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான ஒரு இண்டிபெண்டன்சிய நீங்க உருவாக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதே இது ஒரு குடும்பத்துல நபர்களா கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட, மனைவி கணவரை நம்பி இருந்தாலும் கூட, இந்த மாதத்துல இருந்து அவர்களுக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம், அவர்களுக்குன்னு ஒரு சுய வேலை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கி கொண்டு அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்ற ஒரு தன்னாட்சியாக, அதாவது சுயசார்போட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. மற்றவர்களை நம்பி எப்போதுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முழுமையான மனநிலை உங்களுக்கு ஜூன் மாசத்துல வந்திருக்கும். அந்த மனநிலையை பொறுத்து இந்த ஜூலை மாதத்துல நீங்க செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உடனே போன உடனே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நமக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம அதுல சக்சஸ் ஆகி நம்ம இப்படியான ஒரு வேலையில போய் சேருவோம்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப துரிதமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நிறைய கடன்களை கொடுத்துக்கிட்டே வந்தாலும் கூட அந்த வெளிநாட்டு அமைப்புகளையும் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது வெளிநாடு வெளியூர் போன்ற வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதையெல்லாம் நீங்க இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய இந்த கன்னிராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த மேன் பவர் ஏஜென்சிய எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்த அந்த சூரியன் இப்ப 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால இந்த மாதிரியான HR ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி, இந்த மாதிரியான சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழிலை முழுமையாக எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. நீங்க தான் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிறீங்க. அதையுமே இந்த ஜூலை மாதத்துல எடுக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்கள் கடந்த ஜூன் மாதத்துல இருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ஜூலை மாதத்துல மேலும் அதற்கு மெருகேற்றும் விதமாக எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது குடும்பம் ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், திருமணம் ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. காதல் திருமணங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய உயர்கல்வி வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல நீங்க உயர்கல்விக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வெளிநாட்டுல உயர் படிப்பை படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் வேணும் அப்படின்றவங்களுக்கும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் முழுமையாக ஒரு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் வேலையே இல்லாம தவிச்ச இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. 12ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா,
கேது பகவானோட அந்த சுக்கிரன் சேர்கிறார். சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை இருக்கு. அதனால சில இடத்துல ஆசைகள் அதிகப்பட்டு அதன் மூலமாக இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி என்பவர்கள். ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்நோக்கி போறது, இதனால ஒரு இடத்துல தேவையில்லாம கடனை சம்பாதிக்கிறது, ஒரு அவமானங்களை சம்பாதிக்கிறது, தேவையில்லாத ஒரு நல்ல பேரா இருந்த இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு இடத்துல பிளாக் மார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அந்த சுக்கிரன் வெளியில நகண்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி, 12ஆம் இடத்துல கேதுவோட சேரும் போது கேதுன்ற கிரகத்தோட சேரும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசை, அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரம். பெண்கள் விஷயத்திலயும் பணம் விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எல்லாமே இந்த மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். இதே இது உங்களுடைய தசாபுத்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. கடந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உடல் தொந்தரவுகளால, நோய் தொந்தரவுகள்னால பாதிக்கப்பட்ட இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல முழுமையான நிவாரணம் இருக்கும். அப்படி நிவாரணம் கிடைக்கல அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.